சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு ஹல்வா செய்யலாமா? வாங்க இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்க்கலாம். நான் வந்து ஒரு 5-6 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் ஜீனி, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் கொஞ்சம், ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக 2 எடுத்துருக்குறேங்க, 1/2 லிட்டர் பால், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்குமே நெய். இவ்வளோ தாங்க இது செய்ய தேவையான பொருள். வாங்க ஃபஸ்ட் இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நான் வந்து பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன்ல, அதை வந்து சைடில் உள்ளது அவ்வளோத்தையுமே எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டேங்க. ரிமூவ் பண்ணி சென்டரில் உள்ள ஒயிட்டை மட்டுமே 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பிரெட் ஸ்லைஸ் இருக்குல்ல, அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் கொஞ்சமாக தான் போட்டு எடுக்கணும். நிறைய போட்டோம் அப்படின்னா எண்ணெய் அவ்வளோத்தையுமே உரிய ஆரம்பிச்சிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்தோம் அப்படின்னா எண்ணெய் உரியவே இல்லைங்க. பிரெட் பீசஸ் எல்லாத்தையுமே நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் இருக்குல்ல, அதில் தண்ணி சேர்க்காமல் அதை ஊற்றிக்கலாம். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஃப்ளேவருக்காக நம்ம எடுத்து வச்சுருந்தா ஏலக்காவுமே மேலே கட் பண்ணி போட்டுக்கலாங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பிரெட் பீசஸையுமே அந்த பால்குள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போகிறோம். கொஞ்சம் நேரத்தில் ஒரு 2 செகண்ட்லேயே இது எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். போட்டிருந்த பிரெட் எல்லாமே கரைஞ்சி இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறமா இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற நெய்யை இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாங்க. ஏன்னா நம்ம அது எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருக்குறோம். மறுபடியும் நிறைய நெய் ஊற்றுறோம் அப்படின்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் நெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போதும். ஸ்வீட்டுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீனியை இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 செகண்ட் கழித்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஆக ஆரம்பிச்சிருங்க. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸை வந்து நெய்யில் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையுமே இது கூட ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான பிரெட் ஹல்வா ரெடி ஆயிருங்க. டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். உங்களுக்கும் பிரெட் ஹல்வா பிடிக்கும் அப்படின்னா லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.